ஃப்ரெண்ட்ஸ், யாரை கேட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக 5 A's டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நம்பர் 1, ஏதாவது சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ A இஸ் ஃபார் அவாய்ட். செகண்ட் ஒன் A அப்படிங்கிறத ஆல்டர் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு பதிலாக வேறு எதையாவது பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். மூணாவது A அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனா அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம அதில் அடாப்ட் பண்ணிக்கலாம். நாலாவது A வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் சிச்சுவேஷன்ஸை. லைஃப்பில் எப்போதுமே நம்ம நினச்ச மாதிரியே போக வராது இல்லையா? அப்போது என்ன போகிறதோ அதை கொஞ்சம் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு வாட் வி கான்ட் சேஞ்ச் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரலாம் நம்மளோட லைஃப்பில். அஞ்சாவது A, பி ஆக்டிவ் ஆல்வேஸ். ஸோ அந்த ஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறதுனா நம்ம மனசு சோர்வாக இருக்குது, நம்ம ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனா யூஸ்வலாக என்ன எல்லோரும் பண்ணுவாங்கன்னா அப்படியே உட்காந்துருவாங்க, ஒன்றுமே செய்ய பிடிக்காம, ரைட்டா? பட் நம்ம ஆக்டிவாக இருந்தோம், இல்லை வாக்கிங் போகிறோம், இல்லை ஏதாவது நேச்சரோடு இருக்கோம், இப்படிலாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா நம்மளோட மைண்டில் நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்ம அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஏதாவது வெளியில் வரத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தி சிம்பிள் 5 A's டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்.